நோன்பு நேரத்தில் தராவி தொழுவும் போது 8 ரக்காத்தில் ஒரு ஜமாத்து பிரிஞ்சிடுறாங்க, 15 ரக்காத்தில் ஒரு ஜமாத் பிரிகிறாங்க. கேட்டால் தௌ ஜமாத் சொல்கிறாங்க. அது என்னன்னு விளக்கணும். அப்போ ரமலான் மாதத்தில் தராவி தொழும்போது அந்த 20 ரக்காத்து பள்ளியாசலில் தொழுவாங்கல்ல, சில பேர் 8 ரக்காத்தில் அப்படி பிரிஞ்சு போயிடுறாங்க, சில பேர் 5 ரக்காத்தில் பிரிஞ்சு போயிடுறாங்க. இது எது என்ன முறை, எது சரி என்று கேட்குறார். பொதுவாக நீங்கள் தராவி விஷயத்தை விட்டுருங்க. பொதுவாக ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கி கொள்ளணும். என்ன விளங்கணும்னா, இஸ்லாத்தின் பெயரால் எந்த வணக்கத்தை செய்வதாக இருந்தாலும் அதை அல்லாஹ் நமக்கு சொல்லணும், இல்லைன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லணும். அதுக்கு தானே ரசூல் அல்லா அனுப்புனான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புனது எதுக்கு? இந்த தொழுகிறது எப்படி, நோன்பு வைக்கிறது எப்படி, அதை சொல்லித்தரதுக்கு தான் அனுப்புனான். வேறு ஒரு வேலைக்கு அனுப்பலை அல்ல. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்டா, இந்த ரமலானில் நிறைய ஆசைப்படுறோமா, நல்லா தொழுங்கவே தப்பு இல்லை. ஆனால் அதை சொல்லித்தருவதுக்கு தானே ரசூலுல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு என்ன வழிகாட்டினாங்க, அதை நீங்கள் தேடி பார்க்கணும். இப்போ நம்ம நாட்டில் என்ன நடக்குதுன்னு கேட்டால், 20 ரக்காத்து ரமலான் வந்துருச்சுன்னு சொன்னால் என்ன செய்வாங்க, இஷாவுக்கு பிறகு 20 ரக்காத்து தொழுது விட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 ரக்காத்து என்ன செய்வாங்க, வித்ரு என்ற அடிப்படையில் தொழுவாங்க. இதுதான் தொண்டிகளை எஸ்பி பட்டணத்தில், நம்ம ராமநாட்டில், தமிழ்நாடு முழுவதும், வட இந்தியாவுலையும் இதுதான் என்னவா இருக்கிறது. மக்கள் அதிகமான மெஜாரிட்டியான மக்கள் இதை செய்கிறாங்க. 20 ரக்காத்து தொழுவாங்க, அப்புறம் ஒரு 3 தொழுவாங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, நம்மளும் செய்வோம். முன்னோர்கள் செஞ்ச எல்லாத்தையும் நம்ம மாற்றிடல. முன்னோர்கள் செஞ்சது கரெக்டாக இருந்தால் நம்ம ஏற்றுக்கிறது தான் செய்கிறோம். 5 வேளை தொழுகண்டாங்க, நம்ம என்ன 6 வேளை ஆக்கிட்டோம், அதை மாற்றலை. லொஹருன்னு ஒரு தொழுகைக்கு பேர் வச்சாங்க, அது லொஹர் கிடையாது, நம்ம பேரை மாற்றவை செஞ்சிட்டோம். அதை முன்னோர்கள் சொன்னதை நம்ம ஏற்றுக்கிட்டோம். அது மாதிரி லொஹருக்கு 4 ரக்காத்து, அசருக்கு 4 ரக்காத்து, மகரிபுக்கு 3 ரக்காத்து, இஷாவுக்கு 4 ரக்காத்து, சுபுக்கு 2 ரக்காத்துன்னு கடமையான ரக்காத்துகள் இருக்கிறது. இதை நம்ம ஏதாவது சேஞ்சாக பண்ணிவிட்டோம்? இல்லை. நம்ம அப்பம்பாட்டன்மார்கள் வழியாக வந்தது, அதை நம்ம ஏற்றுக்கிட்டோம். ஏன் ஏற்றுக்கிட்டோம்னா, லொஹருக்கு 4 என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கிறது. அசருக்கு 4 என்று ரசூலுல்லா தொழுதாங்கன்ற ஆதாரம் இருக்கிறது. மகரிபுக்கு 3ங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கிறது. அப்போ எதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குதோ அதை நம்ம முன்னோர்கள்ட்ட எடுத்துக்கலாம். முன்னோர்கள் சொன்ன எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிட முடியாது, தூக்கி எறிஞ்சிட முடியாது. முன்னோர்கள் நம்ம அப்பேம்பாட்டன் முப்பாட்டன் காலத்தில் ஒன்று இஸ்லாத்தின் பெயரால் செய்யப்பட்டால் நம்ம கடமை என்ன, இதில் எதெல்லாம் ரசூலுல்லா செஞ்சது, இது எதெல்லாம் ரசூலுல்லா செய்யாமல் ஆதாரம் இல்லாமல் உண்டாகுனது என்று பிரித்து பார்க்கணும். அதிகமானவை ரசூலுல்லா சொன்ன விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் ரசூலுல்லா சொல்லாதவைகளும் கலந்து இருக்கிறது. அப்போ நம்ம கடமை என்னன்னு கேட்டால், இப்போ லொஹர் தொழுகை என்கிட்ட கேட்குறீங்க, ஏன் 4 ரக்காத் தொழுகிறீங்க? அப்போ எங்கள் அப்பம்பாட்டன் செஞ்சான்னு நான் சொல்லக்கூடாது. நான் என்ன செய்யணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லொஹருக்கு 4 ரக்காத் தொழுதாங்க, அதை எங்கள் அப்பன் பாட்டனும் செய்தார்கள், நாங்களும் செய்கிறோம், அப்படி சொல்லணும். அசருக்கு ஏன் 4 ரக்காத்து, நம்மளா ஒன்று ஜமாத்தில் தீர்மானம் போட்டு 4 ரக்காத் ஆக்கிட்டோமா? இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி தான் நமக்கு சொன்னார்கள், செஞ்சாங்க, இப்படி சொல்கிறோம் இல்லையா? இதே மாதிரி இந்த ரமலான் தொழுகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 20 ரக்காத்து ஒரு ப்ளஸ் 3 ரக்காத்து தொழுதிருப்பார்களே, ஆனால் அதுக்கு ஆதாரம் இருக்குமா இல்லையா? கேளுங்க போய். நீங்கள் இந்த 20 ரக்காத் தொழுகிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதான்னு கேளுங்க. 20 ரக்காத் தொழுவிக்கிற அஜர்த்திட்டே போய் கேளுங்க. 20 ரக்காத் தொழுகிற பள்ளிவாசலே போய் கேளுங்க. என்ன கேட்கணும், இது ஏன் செய்றீன்னு கேட்டால் எங்கள் அப்பன் செஞ்சார், பாட்டன் அஜர்த்து சொன்னாருமாங்க, அதை சொல்லக்கூடாது. இந்த கேள்வி கேட்கணும். இந்த 20 ரக்காத்து தொலை சொல்லி அல்லாஹ் சொன்னானா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களான்னு கேளுங்க. இல்லை, ரெண்டும் இல்லைன்றுவாங்க. இன்னும் சொல்ல போனால், இந்த தராவீஹ் பிரச்சனையை பற்றி நம்ம ஆதாரம் இல்லைன்னு பேசும் பொழுது நமக்கு மறுப்பாக ஒரு புஸ்தகம் போட்டாங்க. ஜமாத்துல் உலமா சபையிலேருந்து போட்டாங்க. நமக்கு எதிர்ப்பாக நம்ம சொல்கிற தப்பு என்று நிரூபிப்பதற்காக வேண்டி ஒரு புஸ்தகம் போட்டாங்க. அந்த புஸ்தகத்துக்கு பேர் என்னன்னு கேட்டால், தராவீஹ் 20 ரக்காத்துகளா. புஸ்தகத்துக்கு பேர் என்ன, தமிழில் இருக்குது, ஜமாத்துல் உலமா போட்டிருக்கிறாங்க. சுன்ன ஜமாத்து எல்லாரும் இந்த புஸ்தகத்தை வச்சுருக்கிறாங்க, பஜாரில் கிடைக்கி, நீங்கள் வாங்கி பார்த்துக்கலாம். புஸ்தகத்துக்கு பேர் என்ன, தராவீஹ் 20 ரக்காத்துகளா. எதுக்கு எழுதுகிறாங்க, 20 ரக்காத்து நிரூபிக்கிறதுக்கு எழுதுகிறாங்க. இந்த புஸ்தகம் எதுக்கு எழுதுகிறாங்க, நம்ம சொல்கிறது தப்பு, அவங்க சொல்கிறது சரி என்பதற்காக வேண்டி தான் அந்த புஸ்தகம் எழுதப்பட்டுச்சு. அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 ரக்காத் தொழுதுக்கு எந்த ஆதாரபூர்வமான செய்தியும் இல்லை. 20 ரக்காத் நிரூபிக்க வந்திருக்கிறாங்க. அந்த புஸ்தகத்தில் என்னத்தை காட்டுறாங்க, நாம் 20 ரக்காத் தொழுகிறோம்,
இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதற்கு எந்த விதமான ஏற்கத்தக்க ஆதாரம் இல்லை. ஒரே ஒரு செய்தி முஸன்னஃப் இப்னு அபி ஷைபாவில் இருக்கிறது, அது சரியான செய்தி இல்லை, அது பொய்யான செய்தி. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 ரக்காத் தொழுவதற்கு ஒரு ஆதாரமும் இல்லை. யார் எழுதுறா? 20 ரக்காத் நிரூபிக்கிறதுக்கு ஜமாத் உலமா எல்லாம் சேர்ந்து பெரிய பெரிய மதரசாக்கள்லாம் முன்னுரை கொடுத்து, வேலூர் பாக்கியாத்து முன்னுரை, லால்பேட்டை மதரசா முன்னுரை, எல்லா மதரசா முன்னுரை போட்டு எழுதி வெளியிட்ட புஸ்தகத்தில் என்ன எழுதுறாங்க? இந்த இருக்கு ரசூலுல்லாஹ் தொழுதாங்கன்னு ஆதாரத்தை காட்ட இல்லைன்னு ஒத்துக்கிட்டு நாங்கள் ஏன் செய்கிறோம் என்று கேட்டால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க, அதை தான் செய்கிறோங்கிறாங்க. எப்படி பாயிண்டு? இந்த 20 ரக்காத்து சொல்லக்கூடியவங்களை என்ன வாதம் வைக்கிறாங்கன்னு கேட்டால், இந்த 20+3 என்பது ரசூலுல்லாஹ் செஞ்சது இல்லை, அதை ஒத்துக்கிட்டாங்க. வேற என்ன ஆதாரம் இருக்குதா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க. இதுதான் அவங்க அந்த புஸ்தகம் முழுசும் சொல்லக்கூடிய மெயினான வாதம். இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்களா? ரெண்டாவது வருவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் வஹி அனுப்புனானா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வஹி அனுப்புனானா? அல்லாஹ்விடமிருந்து வஹி யாருக்கு வரும்? ரசூல் ஸல்லல்லாஹுக்கு வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை பற்றி நமக்கு என்ன சொன்னாங்க? சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எப்படி தொழ கண்டீர்களோ அப்படி நீங்கள் தொழ வேண்டும். என்னைய தொழுகிறத பார்க்குறீங்கல்ல, இந்த பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் தொழ வேண்டும் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 20 ரக்காத் தொழுது இருந்தார்கள் என்று வைத்து கொண்டாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வது மார்க்கமா, ரசூலுல்லாஹ் சொன்னது மார்க்கமா? ரசூலுல்லாஹ் நம்மளை விட உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய ஆளாக இருக்கலாம், ரசூலுல்லாஹ் விட பெரிய ஆளா? நம்ம எப்படி பார்க்கணும்? நம்மளா உமரான்னு பார்க்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஆளா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய ஆளா? கம்பேராவது பண்ண முடியுமா? ஒப்பிடவாவது முடியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட இணைத்து பேசவாச்சு முடியுமா அவங்களையெல்லாம்? நம்மளை விட பெரிய எங்கேயும் கொண்டு வச்சுக்கிறங்க, அவ்வளோ உயர்ந்தவர்களை மறுக்கலை. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்? அல்லாஹ்வுடைய ரசூலா உமர் ரலியல்லாஹு அன்ஹுவான்னு பார்த்தா ரசூல் தான் நமக்கு ஃபஸ்ட்டு, அவங்க இடத்த நம்ம யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க அதை நம்ம தேடி பார்க்குறோம். ஆயிஷா நாயிட்ட அபூ சலமாங்கிறவர் கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, கைஃப கானத்து சலாத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமலான், ரமலான் மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொழுகை எப்படி இருந்தது? ஒருத்தர் கேட்குறாரு. அடுத்த தலைமுறை சஹாபாக்களுக்கு அடுத்த தலைமுறையை சேர்ந்த அபூ சலமா என்பவர் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா நாயகி அவங்கள்ட்ட கேட்குறாங்க, கைஃப கானத்து சலாத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமலான், ரமலான் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொழுகை எவ்வாறு இருந்தது? அப்போ ஆயிஷா நாயகி பதில் சொல்கிறாங்க, மாக்கான யஸீது ஃபி ரமலான வலா ஃபி கைரிஹி அலா யஹ்தா அஷர ரக்கா, ரமலான் மாதத்திலும் சரி மற்ற மாதங்களிலும் சரி 11 ரக்காத்துக்கு மேலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கிடையாது. ரமலானுக்குன்னு ஸ்பெஷலாக தொழுது கிடையாது. எல்லா நாட்களையும் தொழக்கூடிய அந்த தஹஜ்ஜத் இருக்குல்ல, அதைத்தான் அவர்கள் தொழுவார்கள். 11 ரக்காத் தான் தொழுவார்கள், அதை விட அதிகமாக ஆக்கினதே இல்லை. யுசல்லி அர்பன், 4 ரக்காத்துகளை தொழுவார்கள். ஃபலா தஸல் அன் ஹுஸ்னிஹின்ன ஒ தூளிஹின்ன, அதனுடைய நீளம் அதனுடைய அழகை பற்றி கேட்காத, அவ்வளவு நிறுத்தி நிதானமாக அழகுற தொழுவார்கள். சும்மா யுசல்லி அர்பன், அப்புறம் ஒரு 4 தொழுவார்கள், அப்புறம் ஒரு 3 தொழுவார்கள்னு உள்ள அழகாக ஆயிஷா நாயகி விளக்குறாங்க. அதே மாதிரி இப்னு அப்பாஸ், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இவங்கெல்லாம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸுகளில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக 13 தொழுவாங்க, அது 9 தொழுவாங்க, இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருகிறது. ஆனால் 20 வரல. எந்த ஒரு ஹதீஸ்லையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 ரக்காத் ரமலானில் தொழுததாகவோ ரமலான் அல்லாத மாதங்களில் கூட 20 ரக்காத் தொழுதுக்கு ஆதாரம் கிடையாது. இப்போ நம்முடைய கடமை என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னபடி செஞ்சாண்டு அல்லாஹ் நம்மள்ட்ட கேட்பானா, உமர் சொன்னபடி செஞ்சாண்டு அல்லாஹ் கேட்பானா? இதை விளங்கக்கூடிய மக்களாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? ரசூலுல்லாஹ்வுடைய சொல்படி 8+3 அல்ல 5+4 பல விதங்கள் இருக்கிறது. தராவி ஒரு ஆய்வு கொண்டு புஸ்தகம் போட்டிருக்கிறோம். அதில் என்னென்ன விதமாகலாம் தொழுவலாம், எதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குன்னு நினைஞ்சிருக்கிறோம். அதில் விவரமாக எழுதியிருக்கிறோம். அதில் நிறைய டீட்டெயில்கள் இருக்குது, தெரிஞ்சுக்கிறங்க. ஆனால் இப்போ சொல்கிறது என்னென்னு கேட்டால் 20க்கு ஆதாரம் இல்லை. 20 என்பதற்கு என்ன இல்லை, ஒரு ஆதாரமும் இல்லை என்பது ஒத்துக்கொள்கிறாங்க. சரி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்கங்கிறாங்கல்ல, அதுவாச்சும் உண்மையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சால் கூட நம்ம ஏற்றுக்கிற கூடாது. ரசூலுல்லாவை தான் நம்ம ஏற்றுக்கிறோன்னு. ரசூலுல்லாவை உமராண்டு வரும்போது நம்ம உமரை ஏற்றுக்கிற முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹுக்கு சமமாக யாரையும் பார்க்க முடியாது. சரி, ஒரு பேச்சு வச்சுக்கிடுவோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்கிறீல்ல,
உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அதில் அழகாக வருகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் நாங்கள் 20 ரக்காத் தொழுதோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் மக்கள் 20 ரக்காத், 2 அறிவிப்பு வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் மக்கள் தொழுதார்கள்னு ஒரு அறிவிப்பு வருகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் நாங்கள் தொழுதோம் என்று ஒரு அறிவிப்பு வருகிறது. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் மக்கள் தொழுதார்கள் இருக்குதே, மக்கள் தொழுதா அவருக்கு அதில் சம்பந்தம் வருமா? அவருடைய காலம்ங்கிறது அவர் பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அதிபராக இருக்கார். அவருடைய நாட்டுக்குள்ள எத்தனையோ ஊர்களும் எத்தனையோ பள்ளிவாசல்களும் எத்தனையோ நிர்வாகங்களும் இருக்கும். பாரசீகம் வரைக்கும் அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பறந்து விரிந்து இருந்தது. அவர் காலத்தில் எங்கேயாவது யாராவது செஞ்சுருப்பாங்க. அதுக்கு இப்போ என் காலத்தில் ஒன்று நடந்தால் நான் சம்பந்தம் அதுக்கு. என் காலத்தில் ஒன்று நடந்தால் நான் சொன்னேன்னு அர்த்தமாகுமா? உங்கள் காலத்தில் ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் சொன்னீங்கன்னு அர்த்தம் வருமா? அப்போ ஒருத்தர் காலத்தில் நடந்தது என்று தான் இவங்க சொல்லக்கூடிய ஆதாரத்தில் இருக்கிறது. அதே நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கட்டளை என்ன போட்டார்னு தேடி பார்த்தோம்னா இதே மாதிரி தான் கட்டளை போட்டிருக்கார். என்ன போட்டிருக்காரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபய் இப்னு கஅப் என்கிற ஒரு சஹாபியையும் தமீமுத் தாரி என்கிற ஒரு சஹாபியையும் இமாமாக நியமித்து அவர் கட்டளையிட்டார். ஐயகுமால் இன்னாசி 11 ரக்கா, மக்களுக்கு 11 ரக்காத்துகளை தொழுவிக்குமாறு கட்டளை போட்டார். உமருடைய கட்டளை வருது 11 ரக்காத்து. இது சஹீஹான ஆதாரபூர்வமான ஹதீஸ் முஅத்தாவுல இருக்கிறது. உமருடைய காலத்தில் சில பேர் செஞ்சாங்கன்னு வருது. அவர் காலத்தில் சில பேர் செஞ்சதே மார்க்கமாகுமா? அவருக்கு சம்பந்தம் இருக்குமா? அவரே கட்டளை போட்டார், அதில் சம்பந்தம் இருக்குமா? நான் கட்டளை இட்டால் எனக்கு அதில் சம்பந்தம், என் காலத்தில் நடந்தால் எனக்கு சம்பந்தம் கிடையாது. என் காலத்தில் எனக்கு சம்மந்தப்பட்டது நடக்கும், எனக்கு விருப்பமில்லாது நடக்கும். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு இது செய்யவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு முதல்ல ரசூலுல்லாஹ்வும் செய்யலை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தலையில் பழியை போட்டு தானே 20 தொழுகிறாங்க. அதுவும் பொய். அவர் போட்ட உத்தரவு 11 தான். அவர் காலத்தில் மக்கள், அது கூட அறிவிப்பு பலவீனமாக இருக்குது. மக்கள் தொழுதாங்கன்னு அறிவிக்கிறாரு, அவர் உமர் காலத்தில் பிறக்கவே இல்லை, அது தனி மேட்ரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் மக்கள் 20 ரக்காத் தொழுதாங்கன்னு அறிவிக்கிறாரு, அவர் அந்த காலத்தில் வாழ்ந்தா தானே அதை பார்த்துருக்க முடியும். அவர் உமர் காலத்தில் பிறக்கவே இல்லை, அவர் சொல்கிறாரு மக்கள் தொழுதாங்கன்னு. அப்போ அறிவிப்பும் பலவீனமாக இருக்கிறது. உமருக்கு அதில் சம்பந்தம் இல்லை. அதனால நம்ம எதை எடுத்துக்கொள்ளணும் என்று கேட்டால் இந்த 20ங்கிறது பிதத்து. இது செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் யாரோ சொன்னதை கேட்டுக்கொண்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, திருத்தங்களை செஞ்சிடக்கூடாது. திருத்தம் செய்கிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. ரசூலுக்கு கரெக்ஷன் பார்க்கலாமா? ரசூலுல்லாஹ் சொன்ன மார்க்கத்தை நீங்கள் யார் கரெக்ஷன் பார்க்குறதுக்குன்னா? அப்போ நம்ம ப்ரூஃப் பார்க்குற வேலையில் நம்ம செய்யக்கூடாது. அதனால் இது 8ங்கிறது ஆத்தண்டிக்காக உள்ளதுங்கிற அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம், அதை செய்கிறோம். ஆனால் நீங்கள் அதில் போயிட்டு செய்ய வேண்டியதில்லை. அவர் என்ன கேட்குறாருன்னா, அந்த 20 தொழுகிற பள்ளியில் போய் 8 தொழுதுட்டு நீங்கள் எந்திரிச்சு வர்றீங்க, அது தொழுகையா? 20 ரக்காத் தொழுகிறாங்களே, அது தொழுகையாவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை. என்ன தொழுகை? அல்லாஹ் அக்பர் சமையல் ஆளுமனம் மீதாங்கிறாங்க. அல்லாஹ் அக்பருக்கு இடையில் ருக்குவில் போய் ஏதாவது ஓதணுமா இல்லையா? அவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்ன செய்யும், சூப்பர் ஃபாஸ்ட் வேகத்தில் போகும். 20 ரக்காத் தொழுமை பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் அரமன் மணி என்ன இதுலங்கிற தொழுகையா? இது சுருட்டி மூஞ்சில் எறிய மாட்டான்ல. நம்பர் 20, நம்பர் தான் 20 தவிர எந்த வார்த்தையாவது ஒழுங்காக உச்சரித்து ஓதுறாங்களா? நீங்கள் அந்த ஓதுறதை வச்சு உங்களுக்கு எந்த சூறா வச்சு மனப்பாடம் பண்ண இயலுமா? ஓதவா செய்கிறாங்க, கடித்து திங்கிறாங்க, அப்போ மெண்டு முழுங்குறாங்க. அப்போ குரானை நிறுத்தி நிதானமாக, இன்னும் சொல்ல போனால் 20 ரக்காத்து தொழுகிறார்களே, அந்த பள்ளியில் 40 நிமிஷத்தில் 20 ரக்காத்தை முடித்தால் நம்முடைய மர்கஸில் 8 ரக்காத்து 1 மணி நேரத்தில் தொழுகிறோம். நேரத்தில் நம்ம தான் கூட இருக்கிறோம். நேரத்தில் 8 ரக்காத்து தொழுகிறதுக்கு நமக்கு தேவை 1 மணி நேரம் தேவைப்படுது. 20 ரக்காத்துக்கு அவங்களுக்கு தேவைப்படுற நேரம் என்னது? 40 நிமிஷம். அப்போ எப்படி நீங்கள் தொழுகிறீங்க? அப்போ கை நிறைய கழுத விட்டுன்னு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ரொம்ப இருந்தால் ஏற்றுக்குருவானே, வேணாச்சு கை நிறைய இருக்குன்னு வாங்கிட்டு போனால் நல்லதாக இருக்கணுமா? சரக்கு நல்லதாக இருக்கணுமா இல்லையா? நிறைய இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நிறைய இருக்குது, சரக்கு சரியா இல்லையே, எல்லாம் டேமேஜாக இருக்குதே. அப்போ தரமான குவாலிட்டியான சாமான் கத்தரிக்காய் வாங்குறதா இருந்தால் கூட அது எத்தனை வகையாக அதை பிரட்டி பிரட்டி பார்த்து வாங்குறீங்க. அப்போ அல்லாஹ்வுடைய இபாதத்தை மட்டும் இப்படி கண்ணா பின்னாடி செய்வீங்களா? அப்போ அதை வச்சு நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த 20 ரக்காத் தொழுகிறது இருக்க, அதில் ருக்கு சரியாக இருக்காது, சஜிதா சரியாக இருக்காது. அல்லாஹ் அக்பர் சமையல் ஆலிமனமே தான், அல்லாஹ் அக்பர் சமையல் ஆலிமனமே தான். என்ன ஓதுறீங்க? அதில் ஒன்றும் கிடையாது.
அப்போ வந்து சனா ஓதுறது இல்லை, சூறா ஒழுங்காக ஓதுறது இல்லை. அலிஃபுலாமின்னு ஆரம்பித்தா அந்த அலிஃபுலாமிங்கிற வார்த்தை மட்டும்தான் விளங்கு, மீதி உள்ளதெல்லாம் அவர் வாயில் வந்து என்னத்தையா சொல்லிட்டு இருப்பார். இருக்கா இல்லையா? இப்படியான தொழுகையில் விளையாடுறாங்க. அதனால் நீங்கள் நம்பரை பார்க்காதீங்க. 8 இபாதத்தை குறைச்சிட்டான்னு நினைக்காதீங்க. 8 தான் ரொம்ப நேரம் செய்கிறோம். 8 தொழக்கூடிய ஊர்களில் தான், தௌஹீத் ஜமாத்தில் தான் அதிகமான நேரங்களில் நிறுத்தி நிதானித்து சுன்னத்தான முறை பிரகாரம் அந்த தொழுகை நிறைவேற்றப்படுகிறது. நேரத்தை குறைக்கிறது சோம்பேறித்தனத்துக்காக நம்ம இதை செய்யலை, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் என்கிற அடிப்படையில் செய்கிறோம்.